சிட்டியில சேகர் குடும்பம் வாழ்ந்துட்டு வந்துச்சு. கணவர் பேரு சேகர், அவரோட மனைவி பேரு விஜி, அப்புறம் அவனோட பையன் சுனில் வாழ்ந்துட்டு வந்தாங்க. அன்னைக்கு ஒரு நாள் விஜி ஆபீஸ்ல ஒர்க்க முடிச்சிட்டு லேட்டா வந்தா. அப்போ அவளோட பையன் சுனில் ஓடி வந்து அம்மா கிட்ட பேசுனா. அம்மா, ஏமா இவ்வளோ லேட்டு? மார்னிங் என்கிட்ட நைட்டு சீக்கிரம் வரேன்னு சொல்லிட்டு தானே போனீங்க. போங்க உங்க பேச்சுக்கா, நான் பேசவே மாட்டேன். சாரிடா கண்ணா, அம்மாக்கு நிறைய வேலை இருந்துச்சுடா, அதான் லேட் ஆகிடுச்சு. அம்மா நாளைக்கு கண்டிப்பா சீக்கிரம் வரேன், நம்ம ஒன்னா விளையாடலாம். சரிப்பா, சாப்பிட்டியா? சாப்பிட்டான் விஜி. இன்னைக்கு ரொம்ப சேட்டை தாங்க முடியல. சரிடா கண்ணா, நாளைக்கு ஸ்கூலுக்கு கிளம்பணும்ல, நீ போய் தூங்கு, அம்மா சாப்பிட்டு வரேன். சுனில் தூங்க போயிட்டான். சேகர் விஜி கிட்ட பேசிட்டு இருந்தான். என்ன விஜி, ஏன் இவ்வளவு லேட்டா வர? ஆபீஸ்ல நிறைய ஒர்க்கா? இதுதான் சரியான நேரம். சேகர் கிட்ட காசை கேட்டுற வேண்டியதுதான், இதை விட்டா வேற சந்தர்ப்பமே கிடைக்காது. விஜி விஜி, நான் பேசுறது கேக்குதா இல்லையா? என்ன யோசிச்சுட்டு இருக்க விஜி? இல்ல சேகர், நானே உங்ககிட்ட கேட்கலான்னு இருந்தேன். என்னோட ஃப்ரெண்ட் சுசீலா இருக்கால, அவங்க அம்மாவுக்கு உடம்பு சரியில்லை, அவங்களதான் போய் பார்த்துட்டு வந்தேன். ஆப்ரேஷன் பண்ண சொல்லிட்டாங்களாம். அத என்கிட்ட கொஞ்சம் பணம் கேட்டா, உங்ககிட்ட இருக்குமா? ஓ அப்படியா, சரி விஜி, க்ளோஸ் ஃப்ரெண்டுன்னு வேற சொல்லிட்ட. நம்மளால முடிஞ்ச உதவியே நம்ம பண்ணலாம். நாளைக்கு நான் பேங்க்ல இருந்து பணம் கொண்டு வரேன், நீ அதை கொண்டு போய் அவங்க கிட்ட கொடு. ரெண்டு பேரும் சாப்பிட்டு படுத்துட்டாங்க. மறுநாள் விஜி எழுந்து ஆபீஸ்க்கு போனா. ஆபீஸ் போற வழியில விஜி ஒருத்தரை பாக்குறா. அவன் கூட கார்ல ஏறி போறா. ஏய் விஜி, நான் காசு கேட்டிருந்தல, என்ன ஆச்சு? என்னோட பர்த்டே வர வருது, மறந்துட்டியா? ஏய் லூசு, நான் மறப்பனா? நேத்து தான் என் ஹஸ்பண்ட் கிட்ட போய் சொல்லி காசு கேட்டிருக்கேன். இன்னைக்கு தரேன்னு சொல்லியிருக்காரு. அவர் கொடுத்ததும் அதை வச்சு நம்ம ஜாலியா பர்த்டே செலிப்ரேட் பண்ணலாம். விஜி ஒரு ஏமாத்துக்காரி. தன்னோட ஹஸ்பண்ட் கிட்ட போய் சொல்லி காசு வாங்கி பாய் ஃப்ரெண்ட் கூட ஹாப்பியா இருப்பா. இவளோட ஏமாத்துற குணம் தெரியாம சேகர் அவளை முழுசா நம்புறான். அவ கேக்குறப்பெல்லாம் பணத்தையும் கொடுக்கறான். ஆபீஸ் முடிஞ்சு விஜி வீட்டுக்கு போனா. அப்போ அங்க சேகர் கேஷ ரெடியா வச்சிட்டு இருந்தாரு. இந்தா விஜி, நீ கேட்ட காசு. அவங்கள உடம்பு நல்லா பாத்துக்க சொல்லு. சரி சேகர், நான் சொல்றேன். அப்புறமா நாளைக்கு நைட்டு நான் வீட்டுக்கு வர மாட்டேன். நீ கொஞ்சம் பையனை பாத்துக்கோ, சரியா? சாப்பிட்டு அவனை தூங்க வை. ஏன், எதுக்கு வரமாட்ட? அவ்வளோ நிறைய ஒர்க் இருக்கா? இல்ல சேகர், ஆப்ரேஷன் சொல்லி இருந்தால அவ கூட நான் நைட் ஸ்டே பண்ணலான்னு இருக்கேன். அவளுக்கு கொஞ்சம் உதவியா இருக்கும், அதான். ஓ அப்படியா, சரி விஜி, நீ பார்த்து ஸ்டே பண்ணிட்டு வா, நான் பையனை பாத்துக்கிறேன். மறுநாள் ராத்திரி பாய் ஃப்ரெண்ட் கூட விஜி பர்த்டே செலிப்ரேஷன் பண்ண பிளான் பண்ணா. மறுநாள் ராத்திரி ஆகிடுச்சு. சுனில் சேகர் கிட்ட ரொம்ப அடம் பிடிச்சான். வெளியே கூட்டிட்டு போய் சொல்லி சேகரை தொந்தரவு பண்ணா. சேகர் சுனில் நைட் கார்ல வெளியே போனாங்க. அப்போ நிறைய கடையெல்லாம் மூடிட்டு இருந்தது. சேகர் ஒரு இடத்துல நிறுத்திட்டு கடையை தேடிட்டு இருந்தான். என்ன காப்பாத்துங்க, ஹெல்ப் ஹெல்ப், என்ன காப்பாத்துங்க ப்ளீஸ். அட, இது நம்ம விஜி வயசாச்சு, இந்த கார்ல இருந்து தான் வருது. என்னாச்சுன்னு தெரியலையே. விஜி விஜி, எங்க இருக்க? சேகர், நீ வந்துட்டியா? என்ன காப்பாத்துங்க, நான் இங்க மாட்டிட்டு இருக்கேன், என்ன காப்பாத்துங்க. காரை விட்டு விஜி, அவனோட பாய் ஃப்ரெண்ட், அப்புறம் அவனோட ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் இறங்குனாங்க. டேய் இங்க பாருடா, ஹீரோ வந்திருக்காரு. இவளை பத்தி உனக்கு தெரியாது, இவ உனக்கு துரோகம் பண்ணவடா. இவளை போய் காப்பாத்த வந்திருக்க. என்ன மன்னிச்சிடு சேகர், நான் உன்னை எவ்வளவு நாள் ஏமாத்திட்டு இருந்தேன், அதுக்கான பலனை இப்போ நான் அனுபவிக்கிறேன். உனக்கு இன்னும் இவளை பத்தி புரியல. இவ்வளோ நாள் என்னதான் காதலிச்சிட்டு இருந்தா, இப்ப நான் கெட்டவனு தெரிஞ்சதும் உன்கிட்ட நடிக்கிறா. இல்ல சேகர், அவன் பொய் சொல்றான். நான் உன்னை ஏமாத்தினது தப்பு தான், அதுக்காக தான் நான் இப்ப ரொம்ப அனுபவிச்சுட்டேன். ப்ளீஸ் என்ன மன்னிச்சிடு. சேகர் அவங்க எல்லாரையும் அடிச்சு போட்டு விஜய வீட்டுக்கு கூட்டிட்டு வந்துட்டான். என்ன மன்னிச்சிடு சேகர், ப்ளீஸ். இனிமே நான் இப்படி பண்ண மாட்டேன், உனக்கு உண்மையா இருப்பேன். அப்படி உனக்கு என் மேல நம்பிக்கை இல்லைன்னா என்னை இப்பயே வீட்டை விட்டு அனுப்பிடு. நான் பண்ண தப்புக்கு எனக்கு இந்த தண்டனை தேவைதான். நடந்த எல்லாத்தையும் ஒரு கெட்ட கிணவா நினைச்சு மறந்துடு. நம்மள நம்பி நம்ம பையன் இருக்கான், இனிமே அவனுக்காச்சும் உண்மையா இருப்போம். சேகர் விஜய மன்னிச்சு ஏத்துக்கிட்டான். விஜயும் சேகர், அவனோட பையன் சுனில் எல்லாரும் சந்தோஷமா வாழ்ந்தாங்க.